ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம ரெகுலராக ஒரு இன்சிடென்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்குற சென்டென்ஸ் என்னன்னா, அவன் படித்து கொண்டிருக்கிறான், அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் குளித்து கொண்டிருக்கிறான், அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஸோ இதில் அவன் அப்படிங்கிறது மாறாது, கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது மாறாது. ஸோ அவன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியில் ஓ அப்படிங்கிறது அர்த்தம், ஏ அப்படின்னா இவன் அப்படிங்கிற அர்த்தம், ஏ அல்லது ஓ வரும். அடுத்து கொண்டிருக்கிறானுக்கு ரகா ஹே, ஓ பட் ரகா ஹே, ஓ தேக் ரகா ஹே, वो सुन रहा है, वो आ रहा है. இது மெத்தட் நம்பர் 1. இதே மாதிரி அவள் இவளுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே தான் ஏ அல்லது ஓ அப்படின்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ரகிஹே அப்படிங்கிறது வரும். ஓ பட் ரகிஹே, ஓ கானா பனா ரகிஹே, ஓ சோ ரகிஹே, ஓ ஆ ரகிஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து மெத்தட் நம்பர் 2 இது. இதே வந்து மெத்தட் நம்பர் 3ல் அது வந்துட்டுருக்கு, அதாவது ஒரு பொருள் வந்துட்டுருக்கு, செஞ்சிட்ருக்கு, ஓடிட்டுருக்குது. இதுக்கு என்ன சொல்லிங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஆண்பாலா பெண்பாலாங்கிறத பொறுத்து ரகாஹே அல்லது ரகிஹே அப்படின்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி அப்படிங்கிறது வந்து பெண்பாலாக எடுத்துக்கிறதுனால காடி ஆ ரகிஹே, உல்ட்டி ஆ ரகிஹே, உல்ட்டினா வாந்தின்னு அர்த்தம். ஸோ எப்படி நம்ம பெண்பால் கண்டுபிடிக்கணும்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 60% இந்தி வார்த்தைகள் ஈ சவுண்டில் முடியும். அதாவது உல்ட்டி, காடி. ஸோ இந்த மாதிரி முடியக்கூடிய ஈ சவுண்டில் முடியக்கூடிய 60% இந்தி வார்த்தைகள் பெண்பாலில் தான் எடுத்துக்குவாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட 50% இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்ம் அதை மூவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்பாலில் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணால் ரகாஹே அல்லது ரகிஹே அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் சொல்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். காடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பர் ஆ ரஹி ஹை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.